போலீஸ் கோஸ்தாபல் 6262 தங்கராசா சுபாஷ் அவர்களது வாழ்க்கை வரலாறு. இலங்கை மக்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அர்ப்பணிப்புடன் குற்றங்களையும் குற்றச் செயல்களையும் அச்சமின்றி வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி சட்டத்தினையும் சமாதானத்தினையும் பாதுகாப்பதற்காக 1866ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இலங்கை போலீஸ் சட்ட சுற்றறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான ஒரு வரலாற்றுக்கு உரிமை கூறும் நீங்கள் செல்லத்துறை தங்கராஜா மற்றும் தங்கராஜா குமாரதேவி தம்பதிகளுக்கு 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதல்வனாக பிறந்த தங்கராசா சுபாஷ் என்று அழைக்கப்படும் நீங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சங்கானை பிரதேச செயலக பிரிவின் அராலி மத்தி வட்டுக்கோட்டை என்ற அழகிய கிராமத்தில் ஒரு சகோதரன் மற்றும் ஒரு சகோதரியின் இரண்டாவது பிள்ளையாக பிறந்து வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரை கல்வி கற்று 2012ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 1ஆம் தேதி இலங்கை போலீஸ் சேவையில் போலீஸ் கோஸ்தாபல் 7262 என்ற பதவியில் இணைந்து ஆரம்ப பயிற்சியினை களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயின்றார். இவர் கந்தசாமி கோபாலசிங்கம் மற்றும் கோபாலசிங்கம் தேவராணி தம்பதிகளின் புதல்வியான தாரணி என்பவரை அவர்களை 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி வாழ்க்கை துணையாக கரம் பிடித்து கொண்டார். இலங்கை தீவின் தற்பெருமையும் ஒரே தேசம் என்பதையும் பாதுகாப்பதற்காக ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக உங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டு களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரி மற்றும் முல்லைத்தீவு, கோப்பாய், யாழ்ப்பாணம், நெடுந்தீவு போன்ற போலீஸ் நிலையங்களில் கடமையாற்றிய பின்னர் மீண்டும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி இவ்வேளை பிரிந்து செல்லும் தருவாயில் நீங்கள் இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு மிக உயர்ந்த சேவையினை வழங்கி கொண்டிருக்கையில் இத்துயரமான திடீர் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. தனது கடமைகளை மிகவும் கௌரவமாகவும் சட்ட திட்டங்களுக்கு மத்தியில் மிகவும் கீழ்ப்படியுடன் செயலாற்றினீர்கள். சுமார் 12 வருட போலீஸ் திணைக்களத்தின் சேவையாற்றியது தொடர்பாக தங்களுக்கு பூரண பூமி பதக்கம் மற்றும் 150வது வருட போலீஸ் திணைக்களத்தின் நினைவுகூரல் பதக்கம் மற்றும் 75வது வருட சுதந்திர தின பதக்கம் போன்ற பதக்கங்களால் நீங்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளீர்கள். போலீஸ் உத்தியோகத்தராக தங்கள் ஆற்றிய சேவை 1001 என்பதோடு 12 வருட சேவை காலத்தின் போது நாட்டின் தனித்துவமானதாகவும் ஒருமைப்பாட்டிற்காகவும் அதை பாதுகாப்பதிலும் காட்டி துணிச்சலான சேவையை இவ்வேளையில் மிகவும் பெருமையுடன் கௌரவமாக நினைவு கூறுகின்றேன். மேலும் போலீஸ் சேவைக்காக நீங்கள் ஆற்றிய தூய்மையான சேவையினை நினைவு கூறுவதன் மூலம் உங்கள் வாழ்வின் வெளிச்சம் இவ்வாறு அணைந்து போனாலும் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் நீங்கள் போலீஸ் சேவைக்காக அளித்த அந்த அர்ப்பணிப்பும் அந்த சேவையும் நித்தமும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை இலங்கை சோசியலிச குடியரசின் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகிய நான் உட்பட அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் நன்றியை நவலினையும் இத்தால் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Kanama acara kan. Kanama pira perata tabang. Kanama bisa buat kan. கோப்பாய் பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ராஜகாரி எதிர்த்தியதி கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் கொஸ்தாபல் 62 சுபாஷ் நிலதாரியா போலீஸ் கொஸ்தாபல் 72 62 சுபாஷ் என்ற உத்தியோகத்தர் අතිශය රෝගාතුරවීමෙන් අභාවප්‍රාප්ත වීමෙන් පසුව திடீர் சுவையினமுற்று மரணித்ததன் பின்னர் නිලධාරියාගේ ඥාතීන් විසින් அவருடைய உறவினர்களால் දේහය සුසාන භූමිය කරා රැගෙන පැමිණීමෙන් පසුව அவரது உடலத்தை சுடலைக்கு கொண்டு வந்துள்ளனர். පොලිස් නියෝග 19 පොලිස් නියෝග போலீஸ் கட்டளை சட்டம் E19 ප්‍රකාරව பிரகாரம் ශෝක කණ්ඩායමෙන් සතුමුලත් නිලධාරීන්ගේ உத்தியோகத்தர்களினால் දේහය සුසාන භූමිය කරා அவரது உடலை சுசான பூமிக்கு கொண்டு வரப்பட்டு රැගෙන පළමු කාර්ය සිදු කර හමාරය. ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முடிவுறுத்தப்பட்டுள்ளது. ඊළඟට තියෙන්නේ இதற்கு வழங்கப்பட்டிருந்த கட்டளைகளையும் ඉස්සසුම සහ தனது அணிவிக்கப்பட்டிருந்த தனது தொப்பியினையும் නිලධාරියා රාජකාරී යෙදී සිටියේදී அவர் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது උපයාගත් පදක්කම් සහ அவருக்கு வழங்கப்பட்ட பதக்கங்கள் නිලධාරියාගේ ළඟම ඥාතියා වන அவரது கிட்டிய உறவினரான බිරිඳට බාර දීමයි. அவரது மனைவிக்கு வழங்கப்படுவதா මොනවද? ළඟම ඥාතිය. அவரது மனைவியின் தகப்பனாரை நாங்கள் தற்பொழுது அழைக்கின்றோம். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பதக்கம் பதக்கத்தினையும் அவருக்கு සහකාර පොලිස් අධිකාරී යාවුන් බල ඉදවග මැතිමනි ඔබතුමාට දෙන්නේ உதவி போலீஸ் அத்தியட்சர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.